அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. இங்கே பவுல் சொல்றாரு, அந்த ரோமானிய போர்ச்சேவர்கள் அவங்க அணிந்திருக்கிற அந்த யுத்த கவசங்களை பார்த்து அதை முன்னிறுத்தி சொல்றாரு, நீங்க இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, யுத்த களத்துல நிற்கத்தக்கதாக சொல்லுங்களேன், நிற்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. நீங்க யுத்த களத்துல நின்னுட்டீங்கன்னா நீங்க நிற்கிற அந்த பூமி உங்களுக்கு தான் சொந்தமாகும். ஹல்லேலூயா. நீங்க நின்று யுத்தம் பண்ணுகிற அந்த தேசம் உங்களுக்கு சொந்தமாகும். அந்த வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம பலத்துல இல்ல, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். அப்ப கர்த்தரில் அப்படின்னா கர்த்தருக்குள்ள ஜெபிக்கணும், கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை நல்லா துதிக்கணும், வேத வசனத்தை தியானிக்கணும், நம் குடும்பத்தை கர்த்தருடைய இந்த வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும், பிள்ளைகளை ஆயத்தமாக்க வேண்டும், நன்றாய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இங்கு ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் நம் மாம்சத்திலே போராடுகிற ஒரு யுத்தம் அல்ல, ஆனா அதுல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது ஒரு சின்ன பார்ட்டு. ஆனா கண்ணுக்கு தெரியாத பகுதியில துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப யோவான் 10:10 இயேசு சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும். அப்ப இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி அது என்ன செய்து, மனுஷனை அவன் சோர்ந்து போகத்தக்கதாக, அவன் பலவீனப்பட்டு போகத்தக்கதாக, அவன் நிற்க திராணி இல்லாதவனாய் இருக்கத்தக்கதாக அவன் தன் மாம்சத்திலே எல்லாவற்றையும் செய்ய பார்க்கிறான். அவன் தூண்டி விடுகிறான், நீ மாம்சத்துல செய்ய, நீ கண்ணில் பார்க்கிறதின்படி செய்ய, அல்லது உன் சொந்த பலத்துல செய்ய அப்படின்னு சொல்லி அவன் அவன் என்ன செய்கிறான், டைவர்ட் பண்ணுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெகேமியாவின் புஸ்தகத்துல இந்த சன்பல்லாத் தோபியா 2 பேரும் ஓனான் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வா, நெகேமியாவை கூப்பிடுறாங்க, வா அங்க போய் நம்ம பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த ஓனான் பள்ளத்தாக்கு அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். அப்படின்னா என்ன அர்த்தம், நெகேமியா வேலை செய்வதற்கு அரசாங்கத்தினுடைய உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டார், ராஜாவுடைய உத்தரவு இருக்கு. ஆனா இந்த ஓனான் பள்ளத்தாக்குல இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க வா அப்படின்னு. எத்தனை முறை, 4 முறை கூப்பிடுறாங்க. அடிக்கடி சொல்றாங்க, வா அங்க வச்சு பேசுவோம் அப்படின்னு, வா அங்க வச்சு பேசுவோம் அப்படி. ஆனா நெகேமியா என்ன சொல்றாரு, நான் அதை சட்டை பண்ண மாட்டேன், நான் பேச மாட்டேன், அந்த இடத்துக்கு நான் இறங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இவன் பொய்யான விதங்கள்ல அங்க கூப்பிட்டு வச்சு கை போடுவதற்கு பார்க்கிறான், நெகேமியாவை அடிப்பதற்கும் நெகேமியா மூலமாய் செய்யப்படுகிற வேலைகள் செயலற்று போவதற்கும். அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்மளை பிசாசு என்ன செய்வான், மாம்சத்திலே அநேக காரியங்களை செய்ய தூண்டுவான். இதை செய், உன் பலத்துல செய், உன் திறமையில செய், உன்னால முடியும், நீயே கடவுள் மாதிரி செயல்படு அப்படின்னு அவன் தூண்டுவான். அதனாலதான் இங்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 10ஆம் வசனம் திரும்ப வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, சகோதரர்னா 2 பேரையும் குறிக்குது, ஆண்களையும் குறிக்குது பெண்களையும் குறிக்குது. பைபிள்ல சகோதரரே அப்படின்னா 2 பேருக்கும் அது பொருந்தும். கர்த்தரிலும்
அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சொல்லுங்களேன், பலப்படுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அது என்னால முடியாது, என்னால தாங்க முடியல, எனக்கு ஒரு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஆவியில சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மாம்சம் சொல்லும் பலன் இல்லைன்னு சொல்லும், ஆனா ஆவியானவர் சொல்லுவார், உள்ள இருந்து வேத வார்த்தைகளை சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நெகேமியா தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஒரு 21 நாள் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலைகளை செய்யும் போது இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் வர்றாங்க. ஆனா அந்த நெகேமியாவுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொல்லாத மனிதனுக்கு அவனோடு போய் நீ மாம்சத்துல யுத்தம் பண்ணாத, உன் யுத்தம் மாம்சத்துல இல்ல, அவன் பொய்யான விதங்கள்ல கூப்பிடுறான், வா அங்க வச்சு பேசுவோம் அப்படிங்கிறான். பாருங்க, இன்னைக்கு ஒரு சில நேரங்கள்ல மனுஷர்களோட பேசக்கூடாது, உட்கார்ந்து தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத காரியங்கள் அப்படி நாம் பேசி அது மாம்சத்திலே நடக்கிற ஒரு பிரச்சனையாக, யுத்தமாக. அதனாலதான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர், கவனிக்கலாம், போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? தாம் தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் பூமியின் கடைமுனை மட்டும் நாலா திசைகளில் இருந்தும் தூதனை அனுப்பி அவர் என்ன செய்வாரா? கூட்டி சேர்த்து கொள்வார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இங்கே பவுல் சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள், எங்களுடைய வெப்பன்ஸ், எங்களுடைய அந்த ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதங்கள், பவர்ஃபுல்லான ஆயுதங்கள். சொல்லுங்களேன், பவர்ஃபுல்லான ஆயுதங்கள். உங்க வாழ்க்கையில பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்கணும். ஏன்னா பிசாசினுடைய அவனுடைய தந்திரங்கள், அந்த தந்திரங்களை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்குள்ள தேவனுடைய சர்வாயுத அந்த ஆயுதங்களை தரித்திருக்க வேண்டும். பாருங்க, இந்த ஆயுதம் அப்படின்னு சொன்னா, இந்த யுத்த களத்துல இந்த ட்ரெஸ்ல என்ன செய்வாங்க? கச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்தத்திற்கு அந்த இடுப்புல அந்த பெல்ட் இருக்கும், நல்ல யுத்த களத்திற்கான பெல்ட். இந்த பெல்ட் அது சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு அவயங்களையும் தாங்கி பிடிக்கும் அந்த ஆயுதங்களை. இடுப்புல வைக்க வேண்டிய கத்தி, அங்க வைக்க வேண்டிய அம்பு, இன்னும் அந்த யுத்த களத்துல ஓடுவதற்கு அது எல்லாம் ஒருமித்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு. ஏன்னா யுத்த களத்துல ஓட வேண்டிய நேரம் இருக்கும், அடுத்து எதிர்த்து போரிட வேண்டிய நேரம் இருக்கும், அடுத்து என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் செயல்பட வேண்டிய நேரம் இருக்கும். அப்ப இந்த கச்சை என்பது அந்த சத்தியத்தை குறித்த அறிவு. இயேசுதான் அந்த சத்தியம், சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு. இயேசுக்குள்ள நான் யாரா இருக்கிறேன்? நான் ஆண்டவர் இயேசுனிடத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு என் வியாதியை நீக்குவார், ஆண்டவர் இயேசு என் தேவையை சந்திப்பார், ஆண்டவர் இயேசு என்னை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார், என் வாழ்க்கையில் இருக்கிற தொடர்ந்து இருக்கிற போராட்டங்கள் தொடராது, அதற்கு அவர் முடிவு உண்டாக்குவார். இந்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு. அவர் குஷ்டரோகியின் மத்தியில் இருந்தார், குஷ்டரோகியின் மத்தியில இருந்தாலும் அவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். அதான் சத்தியம். இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனையோடு வந்தாலும் இயேசு உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த சத்தியத்தை அதை என்ன செய்யணும்? கச்சையை அறைகளிலே கட்டினவர்களாக. அடுத்து நீதி என்னும் மார்க்கவசம். அந்த இந்த ஆயுதத்துல இந்த செஸ்ட் பகுதி, நெஞ்சு ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு ரொம்ப அவசியம். எந்த ஆயுதமும் நெஞ்சு பகுதியில் உள்ள போயிடுச்சுன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்ப இந்த நீதி அவசியம், தேவ நீதி. அடிக்கடி சொல்லணும், நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவ நீதியை உடையவனாக இருக்கிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், ஒரு சில அவயங்கள்ல கண்ட்ரோல் இல்லாதபடி தீமையான சுபாவங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லணும், எனக்குள்ளே அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவ நீதி இருக்கிறது. இந்த தேவ நீதி என்னை பலப்படுத்தும், இந்த தேவ நீதி என்னை என்ன செய்யும்? முன்னேறத்தக்கதாக, யுத்தத்திலே ஜெயம் எடுக்கத்தக்கதாக எனக்கு அவர் போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. இங்கு வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. சொல்லுங்களேன், தேவ பலமுள்ளவைகளா இருக்கு. அது காட் ஸ்ட்ரென்த், தேவனுடைய பலன், ஆவியில, உள்ளான ஆவியில வல்லமையோடு இருக்கத்தக்கதாக. பாருங்க, இந்த போர்வெல் போடும்போது கொஞ்சம் அடி ஆழத்துல போடுறது இருக்கு, 60 அடி ஆழம். அது திடீர்னு என்ன செய்யும், தண்ணிலாம் கொஞ்சம் கலங்கிரும், அதை ட்ரையா கூட ஆயிரும் நிறைய தண்ணி எடுக்கிறப்ப. ஆனா 600 அடி ஆழத்துல போட்டிருக்கு, நல்ல மழை நேரம் 600 அடி அப்படின்னா நல்லா பம்ப் பண்ணி. அதே போல நமக்கு ஒரு பிரச்சனை, மாமியார் பிரச்சனை அல்லது மருமக பிரச்சனை அல்லது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே அவங்கள பிரச்சனையா பார்க்க கூடாது. அவங்களுக்கு பின்னாடி செயல்படுகிற அந்த வானமண்டல ஆவிகள், அதற்கு ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், ஆவியிலே தேவ சமூகத்திலே பலப்படணும். குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, உடனே மனுஷரை பார்த்து நீதான் பிரச்சனை அப்படின்னு சண்டை போடக்கூடாது. அந்த பகுதியிலே செயல்படுகிற வானமண்டல பொல்லாத ஆவிகள், குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்குகிற ஆவிகள், குடும்பத்தை அழிக்க நினைக்கிற ஆவிகள், அதை எதிர்த்து ஜெயிக்கத்தக்கதாக இந்த தேவன், ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஒருவேளை வீட்டுல யாரோ பலவீனமா இருக்கிறாங்க, சுகவீனமா இருக்கிறாங்க, ஒரு சில பிரச்சனை நெஞ்சில் அப்படியே வலிக்குது, பயமா இருக்கு, பயப்படாதீங்க. அவருடைய வார்த்தை என்கிற அந்த ஆயுதத்தை எடுத்து சுகத்துக்குரியவைகளை உங்களுடைய வாயில பேசி அந்த வல்லமை என்ன செய்யுங்க, உங்க சரீரத்திற்காக நீங்க பரிந்து பேசுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இந்த வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தோம். எத்தனை பேர் நம்ம சரீரம் மாம்சத்துல நடக்கிறோம்? அல்லேலூயா. இல்ல, சரீரத்துல தானே நம்ம இருக்கிறோம். சொல்லுங்களேன், மாம்சத்துல நான் நடக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், மாம்சத்துல நடக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாம்சம் என்னெல்லாம் சொல்லுது? காலையில சாப்பிடணும்னு சொல்லுது, நைட்டு லேட்டானவனு மாம்சம் சொல்லுது தூங்கு அப்படிங்குது. ரொம்ப மனசுல ஏதாவது பயம் வந்தா அப்படி நடுக்கமாகு, பயப்படு அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஒரு சில நேரம் என்ன செய்யுது, மாம்சம் சிரின்னு சொல்லுது, உடனே சிரிக்குது மாம்சம். ஆனா உள்ள ஒரு ஆவி இருக்கு பாருங்க, இதெல்லாம் சரீரம். ஆனா இந்த ஆவி என்பது என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அந்த ஆவியோடு, இயேசுவோடு இணைக்கப்பட்டோம். அப்ப இந்த சரீரம் என்பது மண்ணான சரீரம். யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, வாழ்ந்து அந்த ஓட்டத்தை ஓடி நல்லபடியா முடிச்சிடுறாங்க, வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த செய்தியில என்ன சொல்லுவாங்கன்னா, இது இந்த சரீரம் தான் இங்க கிடக்கு, ஆவி தேவனிடத்திற்கு சென்று விட்டது. அதே போல இங்க இந்த பூமியில நாம் வாழும்போது இந்த ஆவி இருக்கு பாருங்க, அது இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கு, நம்ம ஆவியில இருக்கிறோம். ஆனா இந்த சரீரம் வந்து எப்படிப்பட்டதுன்னா, இது மண்ணான சரீரம். இந்த சரீரத்துக்கு, இந்த சரீரம்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம நடந்து இப்ப சர்ச்சைக்கு வந்திருக்க முடியாது. இல்லைங்க, நான் ஆவியில சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறேன் அப்படின்னா எல்லாம் பயந்து ஓடியே போயிடுவாங்க. ஆனா இந்த சரீரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கர்த்தரை நாம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இந்த சரீரத்துல நிறைய காரியங்களை செய்யறோம். ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தோம். இந்த சரீரம்னு ஒண்ணு இருக்கு பவுலுக்கு. அந்த சரீரத்துல என்ன இருக்கு, நிறைய பிஹேவியர்ஸ் இருக்கு. கண்ணில் பார்க்கறது, வாயில பேசுறது, நினைவுல சிந்திக்கிறது. ஒருவேளை நம்ம அவிசுவாசமா இருக்கிறோம்னா நினைக்கிறதெல்லாம் அவிசுவாசமா இருக்கும், பேசுறதெல்லாம் பதஷ்டமா இருக்குன்னா பதறி பதறி பேசுவோம். அது எல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஆவி. சந்தேகம் இருக்குமானா சந்தேகத்தோடயே பேசுவோம், எதையுமே நம்ப மாட்டோம். ஒரு மனுஷரே ஒரு சில காரியங்களை அப்படி நம்ம ஏதாவது பேசணும்னா அதை சந்தேகப்படுவோம். ஏன்னா இந்த உள்ள இருக்கிற இந்த மாம்சம் என்ன சொல்லுது, உன் கண்ணில் பார்க்கறையில பிரச்சனை இப்படி இருக்கு, எதையாவது ஒன்று பேசு, ஏதாவது ஒன்று செய், உன் மாம்சத்துல செய்ய, நீ இறங்கி போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு மாம்சத்துல சொல்லும். ஆனா பவுல் சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தில் அல்ல, மாம்சத்தில் அல்ல. ஆனா நம்ம மாம்சத்துல நிறைய நேரம் அப்படி வருது. அத தெளிவா சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு. அப்ப என்ன அரண்? வியாதி என்கிற அரண்,
சாபம் என்கிற அரண், பிசாசின அடிமைத்தனம் என்கிற அரண். ஒரு வீட்டில் ஒரு பிசாசனுடைய அடிமைத்தனம் இருக்குமானா அந்த வீட்டில இருந்து அவங்களால மீளவே முடியாது, வெளியே வரவே முடியாது. ஆனா நீங்க மாம்சத்துல அது முடியாதுதான், உண்மைதான். ஆனா ஆவியில சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சூழ்நிலைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. முன்னேறி செல்ல எனக்கு பலன் உண்டு. யுத்த களத்திலே நிற்க எனக்கு பலன் உண்டு. யுத்தத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த யுத்தத்துல ஓடுறாங்க பாருங்க, புற முதுகை காட்டி ஓடுறாங்க பாருங்க, அவங்க தோத்து போயிடுவாங்க. அப்ப நிற்கிறதற்கு திராணி வேணும். அது எப்படிப்பட்ட திராணியா இருக்கணும்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். அப்ப கர்த்தரிலும் அப்படின்னா மாம்சத்தினுடைய பலன் அல்ல, ஜெபம் என்கிற ஒரு பலன் இருக்கணும், விசுவாசம் என்கிற பலன் இருக்கணும். விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. இன்னும் சொல்லப்பட்டா டைட்டில் டீட் அப்படின்னு போட்டிருக்கு. டைட்டில் டீடுனா ஒருத்தர் ஒரு இடத்த வாங்குறாரு, 1 கோடி ரூபாய் கொடுத்து இடம் வாங்குறாரு. இவர் இடத்த வச்சிருந்தவர் ஒரு 30 வருஷமா வச்சிருந்திருக்கிறார். இப்போ அந்த இடத்த கொடுக்குறப்ப அவருக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல ஒரு நபருக்கு நாங்க கொடுக்குறோம், இது 1 கோடி ரூபா இந்தாங்க, கொடுத்துட்டாரு, வாங்கிட்டார். வாங்கின உடனே இப்ப பத்திரம் எழுதுறாங்க, இன்னாருக்கு சோ இந்த இது இவருக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, எழுதப்பட்ட உடனே அதற்கான உரிமை கொடுக்கப்பட்ட உடனே இப்ப யாருக்கு உரியது ஆயிடுச்சுன்னா, யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு உரிமை ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பதும் இயேசுக்குள்ள என்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டீங்களோ, என்றைக்கு நீங்க அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டீங்களோ, என்றைக்கு அந்த தேவ நீதி உங்களுக்குள்ள வந்ததோ, டைட்டில் டீடு, வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்குரியதாக இருக்கிறது. அதற்கு உரிமையாளர்களாக நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தியவர்களாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, தர்க்கம் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா தர்க்கம் வருது. பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒவ்வொருத்தரையும் கட்டுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப போராட்டமா இருக்கும். ஃபீஸை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, அது ஒரு தர்க்கம். அல்லது வீட்டில் ஒரு வாடகை கொடுக்கணும், வாடகை கொடுக்கறது ஒரு பெரிய தர்க்கமா இருக்கு அப்படின்னா, நல்ல கவனிங்க, இது ஒரு விதமான டெபிசிட், குறைவு. ஆனா இந்த தர்க்கங்களை இங்கே பவுல் சொல்றாரு, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. சொல்லுங்களேன், நிர்மூலமாக்கி. ஹல்லேலூயா. இப்போ ரேடியோ, அந்த காலத்து ரேடியோ எல்லாருக்கும் தெரியும். இந்த ரேடியோல அப்படியே சின்ன முள் இருக்கும், அதை நகட்டும் போது அப்படியே என்ன செய்யும்? சென்னை, கொஞ்சம் நகட்டினோன்னா மதுரை, இன்னும் கொஞ்சம் நகட்டினோன்னா கோயம்புத்தூர். அதை நகட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா ஒரு சில செகண்ட் தான் ஆகும். இப்படி நகட்டினோடனே அது என்ன செய்யும்? கொடைக்கானல் அப்படின்னு சொல்லும். இன்னும் கொஞ்சம் நகட்டினோன்னா டெல்லி அப்படிங்கும். அப்போ அந்த நகட்டும் போது ஒரு சில செகண்ட் தான் ஆகும். நல்ல கவனிங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. எப்படி நிர்மூலமாக்க முடியும்? ஒருவேளை இப்ப மாம்சத்துல ஒரு சிந்தை வருது, பிரச்சனையெல்லாம் பயமா இருக்கு, என்ன நடக்குமோ தெரியல. அப்ப இது மாம்ச சிந்தை, அதுல இருந்து கொஞ்சம் திருப்புறீங்க, டக்குன்னு ஆவியின் சிந்தை. பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இப்ப ஆவியின் சிந்தை வந்துருது பாருங்க. அப்போ திடீர்னு நரக சிந்தனை, நரகத்தினுடைய அந்த எண்ணங்கள், மோசமான சிந்தனைகள், மாம்ச எண்ணங்கள். அப்ப என்ன செய்யறீங்க? இது நல்ல சிந்தனை இல்லை, டக்குன்னு ஆவியின் சிந்தை, பரலோக சிந்தனை. நம்ம அதை டர்ன் பண்ணி விடுறோம் ஆவியில. இது ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை, இதுக்கு ரொம்ப நாள் ஃபாஸ்டிங் எடுக்கணும் தேவையில்லை. இப்போ இது என்னன்னா, ஆவி மண்டலத்துல ஏற்கனவே இயேசுக்குள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஆயத்தமாக்கப்பட்டதை நம்ம என்ன செய்யறோம்? அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க ஏடிஎம்ல போய் கார்டை சொருகிறப்ப, ஒருவேளை உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும், அவசரமா மெடிக்கல் செலவு,
உங்க பேர்ல ஏற்கனவே பணம் இருக்கு, 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு, 10,000 ரூபாய் எடுக்கணும், கார்டை போட்டு சொருகணும். உடனே அந்த 10,000 ரூபாய் 1 கிலோமீட்டர்ல இருந்து வருதுங்க, இப்பதான் வந்துகிட்டு இருக்கு, அவர் 2 வீலர்ல வந்துகிட்டு இருக்கிறாருங்க, வந்து டெபாசிட் பண்ணுவாரு. இல்லைங்க, பக்கத்து ஊர்ல இருக்கு, அங்க இருந்து 10,000 கொண்டு வர்றாரு, எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். இல்ல, அதை போட்ட உடனே எத்தனை டிஜிட் 10,000 ரூபான்னு போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அது ரிசீவ் ஆயிருது. ஹல்லேலூயா. ஆவி மண்டலத்துல தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக உங்களுக்கு ஒரு தேவை இருக்கா, ஃபீஸ்ன்னு ஒரு காரியம் வருது, அல்லது வீட்டுக்கான தேவைன்னு வருது, முன்கூட்டியே உட்கார்ந்து கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய அப்பா, என் குறைவை அவர் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குகிறவர், என்னை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். மாம்சத்துல பிரச்சனையெல்லாம் பெருசான பிறகு ஐயோ முடியல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆவியில சிந்திச்சு அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து தேவனை அறிகிற அறிவினால் நிரம்பி நீங்க அதுல ஜெயம் எடுங்க. அதுதான் இந்த யுத்தத்துல நாம் ஜெயிக்கிறதுக்கான காரியம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு அவைகள் எப்படி இருக்கிறதாம், தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப டிவியில சேனல் இருக்கும், தமிழ்ல நியூஸ் சேனல் இருக்கும், திடீர்னு ஆஸ்திரேலியா நியூஸ் சேனல் போட்ட ஒரு செகண்ட்ல டக்குன்னு திருப்பணும்னா அங்க ஆஸ்திரேலியா போயிருது. அடுத்து பிபிசி லண்டன்ல இருந்து ஒளிபரப்புறது 2 செகண்ட் அல்லது 4 செகண்ட்ல இத்தனை நம்பர்னு போட்டோம்னா டக்குன்னு போயிருது. ஆவியில தேவனை குறித்த வெளிப்பாடு, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வருது, அல்ல வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வருது, உடனே நீங்க நினைக்கணும் இது ஒரு ஆவியில பிசாசு வைத்திருக்கிற சதி தந்திரம். உடனே எச்சரிக்கையாயிரணும். ஒண்ணு கர்த்தருடைய வசனத்துக்கு போகணும், முந்தி ஜெபிக்கணும், விசுவாசத்துக்குள்ள போகணும். அப்படி போய் இந்த மாம்சத்துல நடக்கிற காரியங்களை துரத்தி விடணும். ஒருவேளை வீட்டுல மருமகனால அல்லது மாமியாரால அல்லது ஏதோ ஒரு விதத்துல பிசாசு 2 பேருக்கு இடையில சண்டையை மூட்டி விடுறான் அப்படின்னா முந்தி ஜெபம் பண்ணணும். இந்த பிசாசு எங்க வீட்டுக்குள்ள சண்டையை உண்டாக்குகிற பிசாசே அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல உன்னை கடிந்து கொள்றேன். மாம்சத்துல யாரு பிரச்சனையா தெரியுறாங்க அவங்கள என்ன செய்யலாம், ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கணவருக்காக நன்றி ஆண்டவரை அணைச்சிக்கலாம், மனைவி அன்போடு அணைச்சிக்கலாம். ஆனா பின்னாடி இருக்கிற பிசாசை என்ன செய்யணும், துரத்தணும். தேவையில்லாத பயம் என்கிற ஆவி. ஒரு சிலருக்குள்ள பயம் வந்துட்டா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே 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 அதிர்ச்சியாகி உட்காந்துருவாங்க. ஒரு சிலருக்கு தேவையில்லாத கவலை வந்துருச்சுன்னா அப்படியே செயலற்று போவாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஆவியில இதை நிதானித்து, சுய பரிதாப ஆவி, எப்ப பார்த்தாலும் பரிதாபமானதே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு ஆவி. ஆண்டவரே சுய பரிதாப ஆவியை என்னை விட்டு கடிந்து கொள்றேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இந்த வேத வசனங்கள் நம்முடைய எண்ணங்களாக மாறும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு தாம் தெரிந்து கொண்டவர்கள். சொல்லுங்களேன், தாம் தெரிந்து கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தேவ மனுஷன் ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்து அதை முடிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இது 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். அதற்கு அவன் சகோதரரே வாசிங்க, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே. இங்க பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார், மகிமையின் கர்த்தர் அவரை அழைக்கிறார், அவருக்கு தரிசனமாகிறார். முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீர் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு. போதும். இங்க 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்றார். சூசன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு தரிசனமாகி,
இப்ப தரிசனத்தை கொடுக்கிறார். உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்ப இந்த சூசன் என்பது அழைப்பு, ஆண்டவர் அழைக்கிறார். இப்ப இது குறித்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகிலும் அவர்களுடைய வம்சவரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சொல்லுங்களேன், வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சொல்லுங்களேன், வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். யார் கட்டளை பெற்றிருக்கிறாங்க? லேவியர்கள் கட்டளை பெற்றிருக்கிறாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டவங்க. ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு பேங்க்ல மேனேஜர் இருக்கிறார். இந்த மேனேஜர் என்ன செய்வார்னா, நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சுத்தி போலீஸ் துப்பாக்கிலாம் வச்சிருப்பாங்க, கன்லாம் வச்சிருப்பாங்க, லோடோட வச்சிருப்பாங்க. அப்போ அதுக்குள்ள அந்த கதவு இருக்கும், சாத்தி வச்சிருப்பாங்க. பெர்மிஷன் கேட்டு தான் அந்த டோருக்குள்ள உள்ள வரணும். ஆனால் மேனேஜர் எப்போ வேணாலும் உள்ள போகலாம். அந்த மேனேஜர் போகிறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அவர் உள்ள போய் செக் பண்ணலாம், வேலை ஒழுங்கா செய்யறீங்களா சார் அப்படின்னு செக் பண்ணலாம். மற்றவங்க உள்ள போக முடியாது. உள்ள போகணும்னா கூட, சார் இங்க உள்ள வரக்கூடாது, நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. அப்ப லேவி என்பவங்க கட்டளை பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவருடைய அந்த அழைப்பின்படி கர்த்தருடைய ஆராதனையை நடத்துகிறவர்கள், ஆசாரிய முறைமைக்குரியவர்கள், பரிந்து பேசுறவங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கிற பாவங்களையும் சாபங்களையும் உடைய ரத்தத்தினால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, நிவர்த்தி பண்ணுங்க. இந்த வீட்டில் அநேக வருஷங்கள் போராட்டமா இருக்கு, அநேக ஆண்டுகளா இவங்க வீட்டில் ஆண்டவரே மரண காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே மத்தியஸ்தராக அந்த ஜனத்திற்கும் ஆண்டவருக்கும் நடுவிலே மத்தியஸ்தம் பண்ணுகிறவர்கள். அவங்க பேர் என்னன்னா, அதாவது பிரீஸ்ட்ஹுட், ஆசாரியர்கள், பரிந்து வேண்டுதல் செய்யறவங்க. இந்த ஆசாரியர்கள் அந்த வம்சம் எந்த வம்சம்னா லேவி வம்சம். இவர்கள் கட்டளை பெற்றவர்கள், ஆண்டவரிடத்திலே அனுமதி பெற்றவர்கள். அந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. எந்த வேலையை செய்வாங்க? தேவ சமூகத்திலே பலி செலுத்தவும் தசம பாகம் வாங்குவதற்கும். பலினா ஜனங்களை அந்த தேவனோடு ஒப்புரவாக்க, கண்ணீரோடு வியாதியோடு பலவித பிரச்சனைகளோடு ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது, புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம ஒவ்வொருவரும் ஆசாரியரா இருக்கிறோம், நம்ம ஒவ்வொருவரையும் ராஜாவாக்கி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய மகிமையானது. ஆனா பாஸ்டர் அப்படிங்கிறது அதற்காக அழைக்கப்பட்டவங்க விசேஷமா. அப்ப இந்த ஆசாரிய பணி லேவிக்கு கொடுத்திருந்தது. இந்த லேவி யார் வயிற்றுக்குள்ள இருக்கிறாப்லன்னா, ஆபிரகாமுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாப்ல. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்றவன். இப்ப இந்த வாக்குத்தத்தம் பெற்றவன் என்ன செய்யறாரு? மெல்கி சேதேக்கு என்கிற ஆசாரியனுக்கு தசம பாகம் கொடுக்கிறார். இந்த மெல்கி சேதேக்கு யாரு தெரியுமா? சங்கீதம் 110:4 சொல்லப்பட்டிருக்கு, அது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இவன் வாக்குத்தத்தம் பெற்றவன், அவர் அந்த லேவி கட்டளை பெற்றவன். இந்த ரெண்டு பேரும் ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஆபிரகாமுக்குள்ள லேவி. ஆனா இவங்க யாருக்கு தசம பாகம் கொடுக்குறாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு தசம பாகம் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் அவர் ஆசாரியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மெல்கி சேதேக்கு என்றால் என்னன்னா, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. அப்போ ஆபிரகாம் நற்கிரியைகள் எல்லாம் செஞ்சு இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரல, நியாய பிரமாணத்தெல்லாம் செஞ்சு அப்புறம் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அவன் தேவனை விசுவாசித்தான், தெரிந்து கொண்ட ஆண்டவரை விசுவாசித்தான். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், என்னை மகிமையின் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்க குடும்ப வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு கற்ப கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை கொடுத்து மகிமைப்படுத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்கள் மாம்சத்தில் அல்ல. இந்த ஆபிரகாம் என்ன செய்தார்னா, மெல்கி சேதேக்குக்கு
தசம பாகம் கொடுக்கிறார். கர்த்தர் அந்த ஆவியில அந்த உணர்வை கொடுக்கிறார். கர்த்தருக்கு நான் செய்யணும். தனக்குண்டான எல்லாவற்றிலும் ஆபிரகாமே எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்ன செய், நீ இந்த ஆசாரியன் இடத்துல கொண்டு போய் இந்த தசம பாகம் அது உன்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. அதை நீ வஞ்சிக்காத. அதை கர்த்தருக்கு என்று செப்பரேட் பண்ணு. நீ கொடுக்கும் போது உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சோ அந்த பிரமாணத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுக்கும் போது சொல்றாரு, இந்த மெல்கிசேதேக்கு அவன் வாங்குகிறான். அவன் என்ன செய்யறான்? வாங்குகிறான். மெல்கிசேதேக்குன்னா யாருன்னா, அது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கு. துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இயேசுவுக்கு அவர் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவர் நித்தியமானவர். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறாரு. இந்த பூமியில வந்தாரு, மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு. இன்னும் முடிவு இல்லை. அவர் என்றென்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவர். அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்க கண்ணீர் துடைக்கப்படும்படி, உங்க வாழ்க்கையில அமைதியே இல்லை, அமைதியை தரும்படி. உங்க வீட்டுல நீங்க சாப்பிடுற சாப்பாடு கூட சந்தோஷமா இல்லை, அந்த உணவை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் வருது, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்களேன், உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த பிள்ளைய வளர்க்கிற காரியங்கள்ல பிள்ளைங்க கையில செல்போனை கொடுத்துடுறாங்க. இந்த பிள்ளைங்க கையில போனை கொடுக்கும் போது பிள்ளைங்க போனோட வளர்றாங்க. சத்தியம் என்பது பொய்யுங்கிற மாதிரியும் இவங்க பார்க்கிற அந்த போன்ல வர்றது மெய் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சத்தியம் கூட கொஞ்சம் பொய்யா இருக்கும். இந்த போன்ல வர்றது ஃப்ரெஷ்ஷா வருது, இன்னும் கொஞ்சம் பாரு. அவங்க தன் நினைவுகளை மறந்து போகிறார்கள். தான் செய்யற வேலையில கூட, படிப்புல இருக்கிறப்ப கூட மனது எல்லாம் வேற இதுல இருக்கு. நிறைய பேருக்கு கேம்ஸ்ல இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு என்னது, போன்ல அதுல வர்ற ஆட்டம் பாட்டத்துல இருக்கு. இன்னும் இச்சையான காரியங்கள், அசுத்தமானதை பார்க்கறதுல மனது பதிந்து இருக்கு. நல்ல கவனிங்க, அது என்ன ஆகுதுன்னா வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆதாம் ஏவாள், அந்த தோட்டத்தில் இருக்கும்போது பிசாசு அப்படியே சர்ப்பம் வந்து வஞ்சகமாய் பேசுகிறான். இந்த சர்ப்பம் எப்படி இருக்குமா? அழகா இருக்குமா. அந்த நாள் அது நடந்திருக்கு, பறந்திருக்கு. அது வந்து சொல்லுது, நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு குறை இருக்கு, நீங்க தேவனை போல இல்லை. எல்லா கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அப்படி நயவஞ்சகமா பேசுறான். உனக்கு அனுபவிக்காததுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது தேவனுக்கே தெரியும். அப்ப அவன் பொய் சொல்லுகிறான். நீ இந்த உலகத்துல எதை தான் அனுபவிக்கிற? இந்த போனையாவது நீ என்ன செய்ய, மனதார உட்காந்து உன் மனசுல இருக்க துக்கம் எல்லாம் போகட்டும். உள்ள இருக்கிற பேய் மண்டைக்குள்ள வந்துடும். அளவுதான். வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு உங்க சிந்தனை போதும். இந்த சிந்தனையில பாதிக்கப்பட்ட அளவுதான் செயலற்று போகும். அடுத்து என்ன ஆகும்னா, ஒரு விதமான குற்ற உணர்வு, ஒரு விதமான கில்ட்டி கான்சியஸ். உங்க சிந்தனை அடிமைப்பட்டு போகும். செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்ய தூண்டுவான். அதை திரும்ப திரும்ப செய்வீங்க. ஆனா வெளிப்பாடு வரும்போது, நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியை உடையவனாய் இருக்கிறேன், நான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான வளர்க்கிறப்ப எப்படி வளர்க்குறாங்க? அவங்க அந்த ஊழியக்காரர் சொல்லி கொடுக்கிறார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவங்க வீட்டில் அண்ணால் உட்காந்து ஜெபம் பண்றாங்க பிள்ளைக்காக. ஆனா சாமுவேல் தன் பிள்ளையை சரியா வளர்க்கல. அவன் பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தாங்க. பூமிக்கு உப்புனா என்னன்னா, ரோமானியர்கள் அந்த நாட்கள்ல இந்த உப்பை தான் சம்பளமா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஃப்ரிட்ஜ் இல்லை. இந்த உப்பை வச்சுதான் பதப்படுத்துவாங்க. மீன் அல்லது கறி அல்லது எந்த பொருளையும் உப்பை வச்சுதான் பதப்படுத்துவாங்க. ஆனா இந்த உப்பு சாரமற்று போனால் இந்த உப்பை மண்ணுல வைக்க கூடாது. அதை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வைப்பாங்க, அங்கதான் உப்பை வைப்பாங்க. இந்த உப்பு மண்ணோட சேர்ந்தா அதுல இருக்கிற சாரம் எல்லாம் போயிரும். ஒரு உப்பை நிலத்துல கொட்டுனா அந்த நிலம் பாழா போகும். அப்ப என்ன செய்வாங்க, உப்பை மிதிக்கிற இடத்துல போடுவாங்க. அப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி உங்களுக்குள்ள பழைய நடக்கை இருக்குமானால், மோசம் போக்கும் இச்சை இருக்குமானால், நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. அந்த பழைய மனுஷன் நீங்க என்ன செய்வான், உங்களை மிதிக்கிற இடத்துல போட்டு விட்டுருவான். எல்லாரும் மிதிச்சு போவாங்க.
அதனாலதான் போட்டிருக்கு, மோசம் போக்கும் இச்சைகளாலே நீங்கள் மோசம் போகாதீருங்கள். பழைய மனுஷனை உங்களை விட்டு புறம்பாக்குங்கள். அந்த உள்ள ஆவியில இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியை உடையவனாய் இருக்கிறேன். கர்த்தர் எங்களை இணைத்திருக்கிறார். எந்த மனுஷனும் எங்களை பிரிக்க முடியாது. கர்த்தர் என் களஞ்சியங்களையும் நான் கையிடும் எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த ஆவியில அந்த கான்சியஸ் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த உப்பு சாரமற்று போனால், சொல்லுங்களேன், உப்பு சாரமற்று போனால், ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு பலன் உங்களுக்கு இல்ல பலனே இல்ல. இந்த பிரச்சனையினால நான் செத்து போயிருவேன் போல பேசாதீங்க. நீங்க அதன் மத்தியில சொல்லுங்க, இந்த பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், கர்த்தர் என் துணையாக இருக்கிறார். அந்த கிதியோன் சொல்றாரு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். கிதியோனை நிறுத்துற இடத்துல கர்த்தரை நிறுத்துறாரு. இப்ப கிதியோன் போறப்ப அங்க யார் வர்றா? கர்த்தரும் கூட வர்றாரு. தாவீது யுத்தத்துக்கு போற இடத்துல என்ன சொல்றாரு? இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். அடுத்த அகாடமிக் இயர் வரப்போகுது. எவ்வளவு தேவையா இருந்தாலும் கர்த்தர் உங்க தேவையை சந்திப்பார். திருமண வாழ்க்கைக்குரிய தேவையை அவர் சந்திப்பார். உங்களுக்கு கர்த்தர் பிசினஸ்க்கான ஆற்றலை கொடுப்பார். யாக்கோபுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாரு. ஆடு மேய்க்கிறதுல அவங்க மாமனார் கிரிமினலா இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுறாரு. ஆனா கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். ஆடு தண்ணி குடிக்க வர்ற இடத்துல இன்ன புள்ளி புள்ளியா இருக்கிற அந்த மரக்கொப்பை போடு. ஆடு தண்ணி குடிக்குது. ஆண்டவரே, இது எப்படிப்பா நடக்கும்? ஆனா பிள்ளை குட்டி பிறக்குது, குட்டி எல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கு. பேசின அக்ரிமெண்ட் படி யாக்கோபுக்கு வந்துருது. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பாரானால், நீங்க அவருடைய பிள்ளை என்கிற வெளிப்பாடு இருக்குமானால், நீங்க அனாதை இல்லை. பழைய வாழ்க்கையோடயே இருக்காதீங்க. மோசம் போக்கும் வாழ்க்கையோட அதே சுபாவத்தோடு இருக்காதீங்க. அடிக்கடி சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவ நீதியை உடையவனாயிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன். எப்படிங்க ஆனே? மாடு என்ன செய்யுது? தட்டையும் புல்லையும் திங்குது. தட்டை பச்சை கலர்ல இருக்கு, புல்லு பச்சை கலர்ல இருக்கு, வைக்கோல் மஞ்சள் கலர்ல இருக்கு. ஆனா சாப்பிட்டு முடிச்ச உடனே பால் வெள்ளை கலர்ல வருது. எப்படிங்க வெள்ளையா வருது? பச்சை புல்லு தானங்க சாப்பிட்டுச்சு, பாலும் பச்சையா தானே இருக்கணும். வைக்கோல் தானே சாப்பிட்டுச்சு, மஞ்சள் கலர்ல இருக்கணும். இல்ல, நல்ல கவனிங்க, அது உள்ள போய் ஒரு ப்ராக்ரஸ் நடக்குது. அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாக மாம்சத்துல என்ன செஞ்சிடாதீங்க. உங்க வீட்டில் இருக்கிற மருமகள் பிரச்சனை இல்லை, மாமியார் பிரச்சனை இல்லை, உங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இல்லை. அதன் மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளுவார். நீங்கள் ஜெபிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை உயர்த்தும் போது, அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள், நாங்கள் மாம்சத்துல நடக்கிறோம், உயிரோட தான் இருக்கிறேன், ஆனா எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனையோ நாள் கதவை பூட்டி பைபிளும் ஜெபமும், திரும்ப பைபிள் வாசிக்க, திரும்ப ஜெபம், திரும்ப முழங்கால்ல நிற்க, ஒரு நாள்ல எத்தனையோ மணி நேரம். அதுதான் பலன். கர்த்தர் என்ன அப்படிலாம் பலப்படுத்தி இருக்கிறார். இந்த வேதத்துக்குள்ள போகும்போது சங்கீதம் 1ல சொல்லப்பட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை. வியாதி இருக்கு, அவிசுவாசம் சொல்லு, இந்த வியாதியிலே செத்து போயிடுவாங்க. ஒருவேளை பில்லி சுனிய மாந்திரிய இருக்கு, மாம்சம் சொல்லும் பயங்கர பிசாசு அப்படின்னு. ஆனா ஆவியானவர் சொல்லுவாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். இந்த ஆவிக்குள்ள நீங்க போகணும். அதுக்குதான் நேரம் எடுக்கணும். உட்காந்து ஓன்னு அழுகிறதும், எனக்கு முடியல, ஒண்ணும் இல்ல புலம்புறதும், பிரச்சனையா பேசுறதும் அதற்கு அல்ல தேவ சமூகம். நீங்க அரைக்கதவை பூட்டி தேவனோடு ஆவியில நடக்கத்தக்கதாக, அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி துதிக்கத்தக்கதாக, கர்த்தருக்குள்ளே பலமாயிருக்கத்தக்கதாக. கையை வைத்து சொல்லுங்களேன், நான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை மாம்சத்துல அடிக்கிறதும் கண்டிக்கிறதும்
நீ விளங்க மாட்ட, நீ எது செஞ்சாலும் ஒண்ணுமே சரியில்லை, உருப்பட மாட்ட. இல்ல, தனியா உட்காந்து அவங்க சொன்னதெல்லாம் உட்காந்து அதை தியானிக்காதீங்க, அதை பேசாதீங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் களஞ்சியங்களில் நான் கையிடும் எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்க கையை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த கையை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம், வீட்டுல கடனும் பிரச்சனையும் நொம்பலமும் போராட்டமும் பைபிள்ல போட்டிருக்கு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நீதிமானுடைய வீட்டில இருக்கும். நீதிமானுடைய வீட்டுல அறைகளில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் இருக்கும். என்ன பாஸ்டர் இதெல்லாம் நடக்குமா? கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் ஆவிக்குள்ள கொண்டு போங்க, கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. மாம்சத்துல உட்காந்துக்கிட்டு உன்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு, நீ ஒரு பிரச்சனை, நான் ஒரு பிரச்சனை, நம்ம ரெண்டு பேருமே பிரச்சனை, எங்க போறது? இல்ல, ரெண்டு பேருடைய பிரச்சனைக்கும் இயேசு போதுமானவராக, நல்லவராக, உதவி செய்கிறவராக, விடுவிக்கிறவராக அவர் உங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. அப்ப இந்த ரேடியோல சேனலை அதை டியூன் பண்ற மாதிரி டக்குன்னு 2 இதை தட்டணும், கொடைக்கானல்ல இருந்து சென்னைக்கு போயிருது. இப்ப ரேடியோ இல்ல, இப்ப டிவி, சோனி பிபிசி எர்த் 5110 டக்குன்னு போயிரும். நியூஸ் சேனல் 50 சத்தியம் நியூஸ் வந்துடும் டக்குன்னு. பிபிசி சேனல் என்ன லண்டன், இது அமுக்கணும்னா அந்த லண்டன் சேனலுக்கு போயிடுது. நல்ல கவனிங்க, ஆவியில வீட்டில் ரொம்ப தருத்திரமா இருக்கு, வர்றதெல்லாம் பொத்தலான பை மாதிரி அப்படியே ஓட்டையா போகுது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எனக்காக நீர் சாபமாக இருக்கிறேன். நான் சம்பாதிக்கிற பணம் என் வீட்டில் தங்கும், என் களஞ்சியத்துல சேரும். ஸ்தோத்திரம். நான் தசம பாகங்களை பண்டக சாலை கொண்டு வருகிறேன். பொருளால கர்த்தரை நான் கனம் பண்றேன். என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். பாருங்க, இந்த ஆபிரகாம் மெல்கிசேதேக்கின் கையில தசம பாகத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன்னை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்களேன், வாக்குத்தத்தம் பெற்றவன், கட்டளை பெற்றவன் இந்த மெல்கிசேதேக்கு கையில போய் கொடுக்கிறாரு. இந்த மெல்கிசேதேக்கு யாருன்னா, நித்திய ஆசாரியராகிய இயேசு. அவருடைய இரத்தத்தினாலே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம், உங்க வீட்டுக்குள்ள நீதி, உங்க வீடு அவர் உலாவுகிற இடமாக, உங்க வீட்டுக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணத்தக்கதாக கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர். என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியும் கிடையாது. தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் என்னங்க சட்டத்திட்டமெல்லாம் செஞ்சாரா? அந்த பிரமாணம் செஞ்சார், இந்த பிரமாணம், அதை செய்யல, இதை செய்யல, இல்லைங்க, தேவனை விசுவாசித்தா, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த இயேசுவை நீங்க விசுவாசிங்க, எந்த வியாதியா இருந்தாலும் அவர் சுகமாக்குவார். இந்த இயேசுவை நம்புங்க. உங்க வீட்டுல என்ன தேவையா இருந்தாலும் அவர் சந்திப்பார். கொஞ்சம் நேரம் எடுங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் நல்ல வாக்கு தத்தங்களை பெற்று அதை அதையே இருதயமா மறுரூபமாக்குங்க. பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, எந்த பகுதியில பிசாசின் கிரியைகள் இருக்கோ அந்த பகுதியில. இப்ப உள்ள மாம்சத்துல இந்த பெண் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும், உன்னை ஆவியின் சிந்தை சொல்லும், ஐயோ நரகத்துக்கு போனா என்ன ஆகும்? ஆண்டவரே, இந்த சகோதரி நரகத்துக்கு போக கூடாதுப்பா. மாம்ச சிந்தை சொல்லும், யாரா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு. ஆவியின் சிந்தை சொல்லும், உன் சகோதரி மாதிரி உன் வீட்டுல பிரச்சனை வந்தப்ப நீ அழுதையே, உன் வீட்டுல ஒரு காரியம்னா துடிச்சேல, அப்படி நீ ஜெபம் பண்ணு, நீ பிரமாணத்தை நிறைவேற்ற. இந்த மாம்சமும் ஆவியும் ரெண்டும், ஆவி என சொல்ல நீ மாம்சத்துல போகாத. அதனாலதான் போட்டிருக்கு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். தாம் தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் தூதர்களை அனுப்பி பூமியின் 4 திசைகளில் இருந்தும் கூட்டி சேர்ப்பார். ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். இந்த பாட்டுத்தல்லே கடைசி பாடல், கல்வாரியின் கருணை இதே. இந்த உஷ்ணமா இருக்கிற நிலை இன்னும் எத்தனை ஆண்டு தொடருமோ அப்படின்னு இல்லை, கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமா வானத்தின் மதகை திறப்பாரானால் நமக்கு இன்னும் நல்ல குளிர்ச்சியான இடத்துல ஆராதிக்கத்தக்கதாக, அல்லது இந்த இடத்தையே குளிர்ச்சி ஆக்கி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாட்டுத்தாலே 9வது பாடல், கல்வாரியின் கருணை இதே.
அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே ஷபலரபா ரியாங்கபலரபா ஷிபலபலமனக்கரபா ரியாங்கபலரபா. இரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. திருவிருந்துக்காக வின்சென்ட் சார் வந்து அவங்க ஜெபிப்பாங்க கர்த்தருடைய பந்திக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம கர்த்தர் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஜீவன் சுகம் பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஓ ஹல்லேலூயா. அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. அந்த எபிரேயர் 7 சொல்லப்பட்டிருக்கு, குற்றம் இல்லாத மாசில்லாத இரத்தத்தினாலே ஒரே தரம் பலியாகி நித்திய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். நமக்காய் வேண்டுதல் செய்கிற ஓ ஆசாரியராக தம்முடைய இரத்தத்தினாலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். நமக்காய் பரிந்து பேசுகிறார். இயேசுவின் நாமத்துல உங்க வீட்டுல சுகம் உண்டாக, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உங்க கற்ப கனி ஆசீர்வதிக்கப்பட, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட இந்த இரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஆசாரிய முறைமையின்படி சங்கீதம் 110:4 சொல்லப்பட்டிருக்கு, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பந்திக்காக ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய திருவிருந்திலே பங்கு கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய சரீரத்தினாலும் சரீரத்தை புசிப்பதினாலும் உம்முடைய திரு ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலும் சுகம் பலன் ஜீவன் கொடுப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஒரே தரம் மரித்து எங்களுக்காக எங்களை பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணி எங்களை நீதியின் பிள்ளைகளாக தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒப்புரவாக்கி உடைய பிள்ளைகளாக்கி ஆவியினாலும் சரீரத்தின் இந்த உலக காரியங்களாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சரீரத்திற்காகவும் திரு ரத்தத்திற்காகவும் ஆண்டவரே நாம் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த தேவன். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும் உம்முடைய அளவிலாத அன்பினாலும் கிருபையினாலும் எங்களை முழுமையாக நீ பரிபூர்ணமாக நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரமும் திரு ரத்தமும் எங்களை என்றென்றும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்தும்படியாக உம்மிடம் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக தாழ்மையோடு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஓ
ஓ ரிபாலா ராபா கதராபா ஷிபாலா பாரா கதராபா ரபா ரபா ஓ ரீகாபாலா ரபா. எபேசியர் 4 சொல்லப்பட்டிருக்கு, ஓ பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். மோசம் போக்குற பழைய சுவாவங்கள், நமக்குள்ள இருக்கிற பெருமை, நமக்குள்ள இருக்கிற கசப்பு, நமக்குள்ள இருக்கிற மன்னியாத காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஓ என்னை சுத்திகரிங்க ராஜா. இந்த ஆசீர்வாதமான பாத்திரத்துக்காக என்னை பாத்திரவனாய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போதே கர்த்தர் சரீரத்திலே வல்லமையை கொடுப்பா. நீங்க நல்ல தீர்மானம் எடுக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பழைய நிலைகளை, அந்த கட்டுகளை உடைத்து போடுவா. ஷபாலா ராகா தாரா மனா காலாபா ஷகாலாபா தி அங்கமானா ராபா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம். ஷகாலா ராபா. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம் கொஞ்ச நேரம் எல்லாரும் விடுதலையோடு. ஓ ரீகாலாபா ராபா ஷிங்காலாபா காத்தாரா மனா காத்தாராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, நன்றி அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்திற்காக, உம்முடைய சரீரத்துக்காக, இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்காக. ஓ மாம்சம் சொல்லுது உன்னால முடியாது, சூழ்நிலை சொல்லுது உன் வாழ்க்கையில எல்லாம் தோல்வியா இருக்கும்னு. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர், ஆவியின் சிந்தை சொல்லுது, என் பலனாகிய கர்த்தாவே, செங்கடலை 2ஆய் பிளந்த கர்த்தர், சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வானத்தை பூமி உண்டாக்கினவர் என் நடுவிலே நீதியின் ராஜாவாக, ஓ சமாதானத்தின் ராஜாவாக. ஷபாலா லாபா தானா காலாமா திங்காபாலா நாண்டாலாமா ஷகாலாபா ரகாத்தியாராபா ரிமலக்கரா ஷங்கதாராபா. எல்லாரும் வா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடலை நாம் பாடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இந்த பாடல் பாடும்போது நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வரிசையாக வந்து அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேனே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேனே,
அரியணை ஏற்றி அழகு பார்த்தி, அரியணை ஏற்றி அழகு பார்த்தி. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு. சகோதரர்கள் வரிசையாக எடுத்துட்டீங்களா? எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ? ஏன் தெரிந்து கொண்டீ? சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே, தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்ன கரங்களை உயர்த்தி எல்லாரும் எம்மாத்திரம், வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பத்தையும் ரசத்தையும் சுகம்பலன் ஜீவன் ஷபாலா நாகா தரா மகரியா சங்கதலவா ஸ்தோத்திரத்தோடு ஹalleluya. அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம் பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்பட்ட இரத்தம், புதிய உடன்படிக்கையின் இரத்தம். ஓ மாசில்லாத இரத்தம், குற்றமில்லாத இரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம். ஷாபாலா ராகா தராமா ஷகா தலாபாலா காத்தியாலாவா. உம் திட்டம் தெரிந்து கொண்டே, தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தே.
தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. கரங்களை உயர்த்தி, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்கள் தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை சுமந்தவரே, ஓ என் வாழ்க்கையை இதுவரை தாங்கினவரே, அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியா என் கவலைகள் எல்லாம் அவர் மேல. ஷாபா தாரா கரா மாஷா காலாபா. அவருடைய வல்லமையில ரத்தம், அவருடைய நாமத்துல வியாதி நீங்கட்டும், அவருடைய நாமத்துல கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே லபா தண்டலபரா கராபா. எல்லா விக்கிரக கட்டுகள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜீசஸ் நேம். ஷபாலா கதரா மனாகலாரா ஓராபா கதராபா. அந்த பெந்தேகோஸ்தையின் அபிஷேகம் வல்லமை இறங்கட்டும். லீகா ராகா ராகா தராமா ஷந்தலபா ரிமலா கராபலா ஓராகா ராபலரா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயமுடுத்துகிற ஆவிகள், முறுமுறுக்கிற ஆவிகள், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணுகிற ஆவியை கடிந்து துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. லாமா கரா ஷங்கலபரா தினபலரா கரபா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பில்லி சுனி ஆவிகள், மாந்திரிய கிரியைகள் நிர்மூலமாகட்டும். ஜீசஸ் நேம். ஓ ராபாலா ரகரபா. பிள்ளைகளுடைய தேவைகள், உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஆசீர்வதிக்கிறதுக்காக, தேவைகளை நீங்க நிறைவாய் சந்திக்கிறதுக்காக. ஓ ரிபாலா ரகரமா ஷகதரபா ரியங்கபதரமன கதரபா ஓ ரமகரபா ஷகலபரபா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஷாலாபாராமா கதராபாலராபா ஓலமா ஷகலபதரமன கதராபாலராபா. ஹல்லேலூயா. ஓ ரிகாலபரபா. ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள், உன் வாழ்க்கை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள், உன் எதிர்காலத்தை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள், உன் வழிகளை காட்டிலும் என் வழிகள். சின்ன காரியங்களுக்காக ஆசைப்பட்டு மகிமையானதை இழந்து போக வேண்டாம். அந்த உப்பு சாரமற்று போனா அது மனுஷர் கால்களுக்கு கீழே மிதிக்கப்படுவதற்கு, மனுஷர் நம்ம மேல நடந்து போவாங்க. ஆனா சாரமா இருக்கும் போது, சாரமா இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளா இருக்க அழைத்திருக்கிறார். ஒரு ஆசாரியனை போல இருக்க அழைத்திருக்கிறார். அவரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் தேவ நீதியை எனக்கு தந்திருக்கிறார் இயேசுவின் இரத்தத்தினால. ஜீசஸ் மைட்டி நேம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஓ ரிபாலரபா கதரபா. நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சுகமாக்குனதற்காய் நன்றி இயேசப்பா. கற்பக்கணியை ஆசீர்வதித்ததற்காக நன்றி, பாதுகாக்கிறதற்காக
தேவையில்லாத கண்ணீர், தேவையில்லாத குழப்பம், ஆண்டவரே தேவையில்லாத பிரச்சனைகள், மாம்சத்துல வருகிற யுத்தம், போராட்டம், இதெல்லாம் வெளியேறுவதாக. இச்சையான காரியங்களை பார்க்க தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறோம். mighty power in the name of Jesus. மனதை டைவர்ட் பண்ணுகிற அந்த யுத்த களத்திலே நின்று யுத்தம் பண்ணுவதற்கு திராணி இல்லாதபடி பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், வீக்கான அப்படிப்பட்ட மைண்டை உண்டு பண்ணுகிற ஆவி, சந்தேக ஆவி, சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிற ஆவி, ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்திலே அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை கட்டி துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய நாமத்தை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இயேசுதான் அந்த சத்தியம், இயேசுதான் அந்த சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.